ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் கன்சிஸ்டன்ட் ட்ரேடராக விரும்புகிறீங்களா? ஸோ உங்களுக்காகவே டிஃபைன் பண்ணப்பட்ட 10 முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரூல் நம்பர் 1, செக்யூரிட்டிஸ் அண்டு எக்ஸ்சேஞ்ச் போர்டு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட புரோக்கர்ஸ் மூலமாக தாங்க நம்ம ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ரூல் நம்பர் 2, வெறுமனே ஒரு ரூமர்ஸையோ இல்லை ஒரு எம்டி டிஸ்கஷனை வச்சோ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்டோ ட்ரேடிங்கோ பண்ணாதீங்க. ரூல் நம்பர் 3, நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியையும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவையும் அண்ட் ஆல்ரெடி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி கரெக்டான ஸ்டாக்காக இருக்கணும். ரூல் நம்பர் 4, நீங்கள் ஒரு ஸ்டாக்குக்கு ஸ்டாப் லாஸ் அமௌண்ட்டுன்னு ஒதுக்குவீங்க பார்த்தீங்களா, அது அந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் ஒதுக்கியிருக்க கேபிட்டலோட 1% இருக்க மாதிரி கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரூல் நம்பர் 5, அதிகமாக ஆசைப்பட்டு ப்ராஃபிட் வேணும்னு ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த ப்ரொசீஜரை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு காயினை டாஸ் போடுற மாதிரி தாங்க. ஒரு சிங்கிள் காயின் வச்சு டாஸ் போடும்போது அதில் ஹெட் விழுமா டெயில் விழுமான்னு நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். இதே ஒரு 5 காயின்ஸை வச்சு நம்ம போடும்போது இல்லை 10 காயின்ஸை வச்சு நம்ம டாஸ் போடும்போது அந்த ப்ராபபிலிட்டியை நம்மளால் கெஸ் பண்ண முடியாது, ரைட்? அது போல் தாங்க நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ண உங்களோட ப்ராஃபிட், அதாவது வின்னிங் ரேட் ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதனால் லாஸஸ் தான் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ரூல் நம்பர் 6, சின்ன ட்ரேட்ஸில் ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு வருத்தப்பட்டு உட்காராதீங்க. இந்த சின்ன ட்ரேட்ஸில் வர தவறுகள் தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரிய அனுபவத்தையும் மார்க்கெட்டோட அப்சைடை ஃபேஸ் பண்ணுறதுக்கான கட்ஸையும் தரும். ரூல் நம்பர் 7, டெக்னிக்கல் அனாலிசிஸோ இல்லை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோ ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் எப்போவும் ட்ரேட் எடுங்க. ரூல் நம்பர் 8, எப்போவும் ஸ்டாப் லாஸ் போட மறந்துடாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டோட நெகட்டிவ் சைடை ஃபேஸ் பண்ணி பழகும்போது தான் அந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸோட பாசிட்டிவ் சைடை ஃபேஸ் பண்ணுறதுக்கான நியூ ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ரூல் நம்பர் 9, பொசிஷன் ஹெட்ஜிங். நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கும்போது மார்க்கெட் கண்டிஷன் உங்களுக்கு எகென்ஸ்டாக போகும் தருணத்தில் நீங்கள் இந்த பொசிஷன் ஹெட்ஜிங்கை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அதிகமாக லாஸ் வரவிடாமல் இருக்கிறதுல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரூல் நம்பர் 10, கரெக்ஷன் ஆஃப் யுவர் மிஸ்டேக்ஸ். நீங்கள் பண்ணுற ட்ரேடில் இருக்க தவறுகளை ஆராய்ஞ்சு அதை சரி பண்ண ட்ரை பண்ணி ஹை ப்ராபபிள் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ தாங்க நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ரேடராக மாற முடியும். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் நியூவாக விசிட் பண்ணுறீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.